ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்களுக்கு சேரன் தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தண்ணி எல்லாத்தையுமே சோழன் உடனடியாக தட்டி விட்டுட்டு செம்ம கோபத்தோட, எல்லாரும் என்னை என்ன சொன்னாலும் நீங்கள் எல்லாரும் நம்பிடுறீங்கல்ல, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்க, அதுக்கு சேரனும் இல்லடா இதுக்கு முன்னாடியே நீ இப்படி தானே அப்படின்னு பேச ஆரம்பிக்க, அதுக்கு சோழனும் ஆமாம் இதுக்கு முன்னாடி நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணனா அதே மாதிரி இப்போவும் பண்ணிடுவேன், நீங்கள் நம்பிட்டீங்க. நானே ஏற்கனவே நிலா கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னோட மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீங்கள் எல்லாரும் என்னை அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்க. அவங்க எல்லாரும் என்னை அப்படி அடித்தாங்க. ஆனால் அது கூட எனக்கு வலிக்கல. நீங்கள் என்னை இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டது, என்னை நம்பாமல் இருந்தது எனக்கு எவ்வளோ வலியை கொடுத்துச்சு தெரியுமா? பேசாதீங்க, நீங்கள் யாரும் என்கிட்ட பேசவே பேசாதீங்கன்னு. வானிலா நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம், இதுக்கு மேலேயும் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நிலாவுமே ஆமாண்ணே, சோழன் சொல்கிறதும் கரெக்டு தான். எல்லாரும் சோழனை பற்றி தப்பாக சொன்னாலும் நீங்கள் இப்படி சோழனை நம்பாமல் இருந்தது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் உண்மையாகவே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வெளியே போன சோழனுக்கு பின்னாடியே போகிறாங்க. இதை பார்த்துட்டு சேரனும் பாண்டியும் ரொம்பவே வருத்தத்தோட தலை குனிஞ்சு உட்காந்துருக்காங்க. பல்லவனும் அண்ணன் அண்ணன் என்ன நான் சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்கு, நீங்கள் அப்போ யாருமே சோழ அண்ணனை நம்பவே இல்லையான்னு கேட்க, அதுக்கு சேரனும் ஆமாம் அவங்க அப்படி சொல்லவும் நாங்கள் ஏன்டா இப்படி பண்ணேன்னு அவனை நல்லா அடிச்சிட்டேன், நானும் அடித்தேன். பாண்டியும் அவனை நம்பவே இல்லை தெரியுமான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பல்லவனும் ஏன் யார் சொல்கிறதையுமே நீ நம்ப மாட்டியா என்ன? உனக்கு யார் மேலேயும் நம்பிக்கையே இல்லையா என்ன? என்னையும் இப்படி தான் நம்பாமல் அவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், அதே மாதிரியே இப்போ சோழ அண்ணனையும் கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஏன்னா நீயாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. ஏற்கனவே அண்ணன் நிலா கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது எல்லாமே கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஆனால் அதுக்கப்புறமாவும் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சோழனை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களோட பின்னாடியே போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நிலா கூட சேர்ந்து சோழன் அங்கேருந்து பைக்கில் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாண்டியும் சேரன் கிட்ட சோழனும் நிலாவும் இவ்வளோ கோவப்படுறது சரிதான், நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சேரனுக்கும் குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. அதனால் அவங்க மறுபடியும் சோழனுக்கு கால் பண்ண, ஆனால் சோழனும் காலை எடுக்கிற மாதிரியே தெரியல. சோழனோட நிலைமையை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சோழன் இந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருப்பாங்க அதை நிச்சயமாக பாண்டியும் சேரனும் புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல சோழனை நம்பாமல் அவங்க இப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் இவ்வளோ பெரிய தப்பான விஷயம் நடந்திருந்தாலும் நிலா என்னடானா கரெக்டான நேரத்தில் அவங்களுக்கு உறுதுணையாக நின்றுருக்காங்க. ஏன் புருஷன்னு உரிமையோடு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.